நண்பர்களே, சிங்கம் தன் குகையை விட்டு வெளியே வருகிறது. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, யோகம் வந்துருச்சு. ஐயா, இனிய காலை வணக்கம் ஐயா. ஐயாவை பார்த்தீங்க நண்பர்களே. ஐயா வணக்கம் சொல்லுங்க எல்லாத்துக்கும். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். எக்காலி போட்டு சக்கரனா. அதாவது நண்பர்களே, இந்த கார்த்திகை மாசத்துல கொஞ்சம் வயசு பிள்ளைங்க கொஞ்சம் வயசு பசங்க கூட யாரும் குளிக்க முடியாது. இந்த நேரத்தில் ஐயா விடிய காலம் 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்கிறாரு மனுஷன். எனக்கு ஒரு ஃபோன் போடுறாரு, மணி வாங்க மணி டீ சாப்பிடலாம்னாரு. டீ சாப்பிடலாமுங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்குன்னு சொன்னேன். அதாவது நமக்கு ரஷ்யாவிலிருந்து அன்பு தம்பி அஜய் அவர்கள் ஐயாவுக்கு வடையும் டீயும் வாங்கி கொடுக்கணும்னு அனுப்பிச்சு விட்டுருக்காப்புல. 100 ருபீஸு. வணக்கம் வணக்கம். ஹலோ ரஷ்யா அஜய், இன்னைக்கு உங்கள் ஸ்பான்சர் தான் அஜய், ஓகேங்களா? ரஷ்யாவில் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு அன்பு தம்பி. நேற்று எனக்கு அமுச்சு விட்டாப்புல ஐயாவுக்கு டீயும் வடையும் காப்பியும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாப்புல. சிங்கத்துக்கு வாங்கியாச்சு நண்பா. இந்த இப்போ குடிக்க போகிறோம், வாங்க உள்ள வீடியோக்குள்ள. சிரிப்பை பார்த்தீங்களா? அடடா, அந்த கடவுளை பார்த்தது மாதிரி இருக்கே. அடே அப்பா. ஐயா என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். தம்பி எனக்கு இது பண்ணது ரொம்ப நன்றி. ஏன்னா வடையை திக்கிறதுக்கு சொல்லி இருக்காங்க. ஆமா, பேர் என்ன சொல்லுங்க? அவர் பேரு அஜித். அஜய். அஜய் 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 ரஷ்யாவில இருந்து. ரஷ்யா அஜய், நன்றி சொல்லுங்க ஐயா. நன்றி, வணக்கம். ஓகே. வீடு வாழணும். ஐயோ தலைவா, நல்ல டிகிரி வாங்கி வரணும். அதுதான் ஐயாவோட வாழ்த்து. உங்களுக்கு எப்பயுமே யாருன்னு புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள வரணும். நம்ம நாட்டுல வந்து என்னைய பார்க்கணும். ஆமா, ஐயா ஒரு ஊசியை போடணும் நீங்க வந்து. ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ள வாங்க போவோம். என்ன வடை என்ன டீன்னு பார்த்துருவோமா? வாங்க உள்ள போவோம். ஐயா அன்பு தம்பி வாங்கி கொடுத்த டீயை குடிக்க போறாரு ஐயா. ஐயாவுக்கு வந்து இந்த கப்பு கிடையாது நம்மளே. ஐயாவுக்கு வந்து முழு கிளாஸு. நேற்று வந்து நம்ம சார் ராமநாதன் சார் வந்தார், இன்றைக்கி அவர் வெளியில் போயிட்டார். அதனால் வந்து டீ வந்து எனக்கு ஐயாவுக்கு மட்டும்தான். ஓகே, அருமையான டீ வாங்கியாச்சு. நல்ல டீ நண்பர்களே. அடடடா, அருமையான 2 உளுந்த வடை. அட ரொம்ப சுவையாகவும் சூப்பராக இருக்கும் உளுந்த வடை. பார்த்தீங்களா? 2 உளுந்த வடை நண்பர்களே. ஐயா இந்தங்க சாப்பிடுங்க. சுட சுட உளுந்த வடை. சூடான வடைக்கு சூடான வடை சாப்பிடுங்க ஐயா. அப்புறம் நண்பர்களே, நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணி கிஃப்ட் எடுத்த அத்தனை நல்ல உலகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. செம்ம சூடாக இருக்குங்க. ஊத்திரவா? அப்புறம் நண்பர்களே, பிக் பாஸில் நேற்று இந்த ரம்யா ஜோ வெளியே வந்துட்டாங்க. பாவம், ரம்யா ஜோ வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப சங்கடம் போச்சு எனக்கு. பாவம், ஐயாவுக்கு புல்லாக ஊற்றுறேன். ததும்ப ஐயாவுக்கு புல் 1 கிளாஸ் டீ போடே ஐயா. முள்ள நெதுமையா இங்கே வார நண்பர்களே. புல் டீ இங்கே. ஐயோப்பா தெரியலையே. இந்த பாருங்க. ததும்ப தெரியுதா? ஐயாவுக்கு முழு கிளாஸ் டீ, பெரிய கிளாஸில். ஓகே ஐயா, நான் வடை திங்கக்கூடாது, இருந்தாலும் அன்பு தம்பி அஜய் காண்டி ஒரு வடை. தம்பிக்காக சாப்பிடுங்க. அஜய் தம்பிக்கு தாங்க. அஜய் அஜய் ரொம்ப நல்லா இருக்கு. வர இந்த பிக் பாஸ் பார்க்கவே முடியல. ரொம்ப கொடூரமாக இருக்கு பிக் பாஸ். ஆமாயா, குண்டனை வெளியே வச்சுட்டாங்க. அந்த நடிப்பான ஒருத்தர் நடிப்பு இறக்கிட்டு இருப்பான்ல, அவனை நைட்டு வெளியே வச்சாச்சு. ஓர சட்டை சொல்றேன் இருக்கிற வெளியே ஏற்றிடலாம்டா. அதான் நல்லது. நல்லா ஏற்றாச்சு, வெளியே ஏற்றாச்சு. நண்பர்களே, அருமையான டீ. வாரு ஆரன் அடிக்கிறாங்க. ஆத்தாடி ஆத்து பாரு. தம்பிகளுக்கு மெதுவாக ஓட்டுறாங்க இல்லையா? நான் வடை தண்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆச்சு நண்பர்களே. இன்னும் வடை திங்கிறேன். ஐயாவுக்கு 6 ரசிகர் இருந்தால் கையில் கமாண்ட் பண்ணுங்க ஐயா. ரசிகர்கள் ஐயா வணக்கம். இப்போ நம்மளுக்காண்டி ஐயா ஒரு அருமையான ஒரு பாட்டு படிப்பாப்புல. ஐயாவோட வாய்ஸ் கேட்டிருக்கீங்களா? இப்போ கேட்டு பாருங்க. என்ன பாட்டு பாடுச்சார? ஏதோ ஒரு பாட்டு, நல்ல பாட்டாக படிங்க.
எனக்கு பாட்டு தான் தெரியாது. நான் வயசானாலும் என்ன பாட்டு பாடுவேன்? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? பழைய பாட்டை படிங்க, சூப்பர் பாட்டு படிப்பீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும். நான் கேட்கல, ரசிகர் கேட்டாங்க நிறைய பேர். நான் மீச பண்ணினேன், அருமையான பாட்டு படிப்பேன். எல்லாரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. அதாவது ஐயா படிச்ச வரியில கேட்டீங்களா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வள்ளுவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. அதானங்க. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சத்தில் கண்ணனடா கர்ணா. ஐயாவுக்கு போன் வந்துருச்சுடா. போன் வந்தாத்தான் டென்ஷன் ஆகிற ஐயா. தேவையெல்லாம் போடுவேன், டென்ஷன் ஆகிடுற. ஹலோ, சும்மா இருக்கேன். என்னப்பா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஃபோன் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் இடையூறு ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நல்லா பாட்டு படித்தார் ஐயா. வஞ்சத்தில் விழாயாடாண்டு ஒரு அருமையான பாட்டு படிக்கணும். ஒரு ஃபோன் வந்துருச்சு. அந்த பாட்டை மீண்டும் தொடர்றோம். பாட்டு போதும் வேணாமா ஐயா? அதான் மூட் அவுட் ஆகிட்டார். உண்மையிலே ஃபோன் வந்தாலே தலைவன் மூட் அவுட் ஆகிட்டார். உண்மையிலே மனசு ரொம்ப, இந்த வயசுலேயும் ஐயா கடுமையான உழைப்பாளி. வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. செய்ய முறைச்சா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை செய்ய முறைச்சா அது இதுன்னு ஃபோனை போட்டு காசு கேட்பாங்கல்ல. பாவா ஐயா, ஒரு ஆள் உழைப்பு, என்ன பண்ணுறது? என்னங்கய்யா? ஐயா சாப்பிடுங்க, டீ காப்பி சாப்பிடுங்க. ஐயா எல்லாருக்கும் வணக்கம். காப்பி சாப்பிட போகிறேன். காப்பி எல்லாம் நல்லா ஓங்கி பேசணும். பையன் பேசினா கேட்காதீங்கய்யா, நல்லா ஓங்கி பேசணும். ஐயா படித்த பாட்டு நானே படிச்சினேன். வஞ்சத்தில் அப்போ என்னது, என்ன பாட்டுங்க அது? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வள்ளுவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. அப்புறங்க செஞ்சோட்டி கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சக கண்ணனடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சதை என்டர்டைன் பண்ண முடியும், அவ்வளோதான் போல. நம்ம முழு பாடகர் கிடையாது, ஓகேங்களா? அதுக்குண்டு பயிற்சி எடுக்கணும். நம்ம பயிற்சியெலாம் எடுக்கலை, சும்மா அடித்து விட்றதான். எனக்கு பாட்டிலே, தமிழ் பாட்டிலே உங்களுக்கு சிறந்த பாட்டு, பிடிச்ச பாட்டு எதுனா இப்போ படிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக படிப்பேன் நண்பர்கள். இந்த பாட்டை படிச்சிடலாமா? ஒரு பொய்யாவதை சொல் கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவதை சொல் கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். அந்த ஒரு 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 சொல்லில் நான் உயிர் வாழ்கிறேன். அப்படியே அடுத்த பாட்டு. தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சந்திரன், நான் சூரியன், இதுதானே உண்மை நிலவரம். சும்மா அடிச்சு விடுறேன். ஏதோ நமக்கு தெரிஞ்ச பாட்டை படிக்கணும் நண்பர்களே. ஐயா டீ எப்படி இருக்கு? சூப்பர். டீ நல்லா இருக்கா? வடையும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி நம்மளே. இந்த இனிய வேலை, காலை வேளையில் உங்கள் நாங்கள் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு இந்த டீ வடை வாங்கி கொடுத்த கிஃப்ட் செய்த அன்பு தம்பி அஜய் அவர்களுக்கு இனிதோர் காலை வணக்கத்தை சொல்லி நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்னாடி எல்லாருமே ஹெல்மெட்டு போட்டு தயவு செய்து வண்டி ஓட்டுங்க. கார் ஓட்டுறவங்க சீட்டு பெல்ட்டு போட்டு ஓட்டுங்க, ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. பைக்கில் ஒரு அன்பு தம்பியில் செம்மையாக ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, தயவுசெய்து வேண்டாம், வேண்டவே வேண்டாம், மெதுவாக போங்க. ஐயாவெல்லாம் சொல்கிறாரு, நிறைய பேருக்கு அட்வைஸ், ஐயா மெதுவாக ஓட்டுங்கண்டு. இந்த ரோட்லாம் பறக்குது வண்டி. இப்போல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க. ஐயா பெண்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கூட்டி அடையே அப்போ பறக்குது. தயவுசெய்து தாய்மார்களே அமைதியாக பொறுமையாக வண்டி ஓட்டி போங்க. ஏன்னா காலகட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. வண்டி நிறைய வண்டி போக்குவரத்தில் போய்கிட்டு இருக்கு. பாருங்க, சவுண்டு கேட்குது, ஆரம்பிக்குதா? பூரா அவசரத்தில் போய்கிட்டு இருக்காங்க. அவசரம். எதுக்கு அந்த அவசரம்? பொறுமையாக போங்க, தயவுசெய்து மெதுவாக போங்க. குடும்பத்தை பாருங்கள், வண்டி இப்படி திருகிறீங்களா புருண்டு, அப்போ குடும்பத்தில் நீங்கள் அப்படியே கம்மியாயிரும். பிள்ளைகளை நினச்சி பாருங்கள், ஓகேங்களா? கம்மியாயிரும் ஸ்பீடு. தயவுசெய்து ஸ்பீடாக ஓட்டாதீங்க. ஆக்சிடென்ட் தவிருங்கள். ஆக்சிடென்ட் என்பது நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது வருஷத்துக்கு.
தயவுசெய்து கம்மி பண்ணுங்க, மெதுவாக ஓட்டுங்க வண்டியை. நீங்களாம் நல்லா இருந்தால் தான் எங்கள் வீடியோ பார்க்க முடியும். என்னங்கய்யா? ஆமாம் ஆமாம். நீங்கள் நல்லா இருக்குன்னா கையெடுத்து கும்பிட்றோம். என்னுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் எல்லாம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒன்றா எங்களுக்கு உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? நான் இதை வந்து நக்கலுக்கெல்லாம் சொல்லிடணும், சீரியஸாக சொல்கிறேன். எல்லாருமே வாகனத்தை மெதுவாக ஓட்டுங்க, பொறுமையாக போங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த இடம் உங்கள்கிட்ட நீங்கள்லாம் நல்லா இருக்குன்னு அந்த எல்லா வளர்கிறோன்னு நான் வேண்டிக்கிறேன். ஐயா நீங்கள் வேண்டிக்கங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய ஃபாலோவர்ஸு, நம்மளுக்கு கிஃப்ட் வழங்குற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இனிய காலையில் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க. சுச்சு சுச்சு சு. ஐயா ஒரு பிளேனுக்கு சொல்லுங்க எல்லாத்துக்கும். அச்சடா அப்பா வாங்கி எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, பாய் நண்பர்களே. நல்லதொரு வீடியோவில் அடுத்து சந்திப்போம். பாய்.